உட்காந்துருக்க அப்படின்னா எங்களோட மேரேஜ் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆச்சு? மேரேஜ் லைஃப் இல்லடி ஐயோ நினைக்கிறேன். வீட்டுல பார்த்து இந்த முகரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு முட்டை முட்டு கொடுத்தாலும் ஒரே ஆளா திம்பா. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? ஹாய் ஹலோ வணக்கம். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்களோட மேரேஜ் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆச்சு. ஓகேவா? மேரேஜ் லைஃப் இல்லடி ஐயோ மேரேஜ் வந்து தாலி கட்டுற தருணம் வரைக்கும். ஓகேவா? சோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ப்ரோ இந்த மூஞ்சியை நீங்க எங்க முடிச்சீங்க, இந்த அக்காவை நீங்க எங்க பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான டீடைல் வீடியோ தான் இது, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் ஆட்டுக்கு இந்த முகரையை நான் லவ் பண்ணேன், இந்த முறையை நான் லவ் பண்ணேன், இந்த முகரை லவ் பண்ண நிறைய பேர் நாங்க அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். இதை மூஞ்சி நல்லா பாருங்க. இதெல்லாம் இந்த லவ் ரொமான்ஸா செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ். இந்த அரேஞ்ச் மேரேஜ் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா எங்க வீட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்து லைக் பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க. மேட்ரிமோனி எல்லா ரிலீஜன் எல்லா லைக் கேஸ் எல்லாருக்கும் ஒரு மேட்ரிமோனி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நாங்க ஸோ வந்து ரொம்ப நாளாவே வந்து மேட்ரிமோனி 2 வருஷம் பார்த்துட்டு இருந்தாங்கடி. இல்லடி 2 வருஷம் 1.5 வருஷம், சரி 1.5 வருஷம் கரெக்டா சொல்றோம் அப்பா. ஓகேவா? ஒரு 1.5 வருஷமா பார்த்துட்டு இருந்தாங்க. 1.5 வருஷமா பார்த்துட்டு இருக்கப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சில இடத்துல ஜாதகம் அமையும், பொண்ணு அமையாது. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கும், ஜாதகம் அமையாது. ஒரு சில இடத்துல பொண்ணு ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கும், ஒரு சில இடத்துல பொண்ணு நல்லா இருக்கும், ஜாதகம் ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கும். ஆமா இவனும் ஆட்டிடியூடு தான், இவனு இது கிடையாது. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க சும்மா விளையாட்டுக்கு. ஸோ வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. மேட்ரிமோனில தேடிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. ரொம்ப நாளா வந்து இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி எஸ்கேப் ஆகி ஜிம்முக்கு போவேன், ஜாலியா சுத்துவேன், ரீல்ஸ் பண்ணுவேன், வேலைக்கு போவேன், திடீர்னு வேலைக்கு போக மாட்டேன், திடீர்னு வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு வீட்டுல ஃபர்ஸ்ட் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல பார்த்து இந்த முகரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பயப்படாத பயப்படாதா. ஃபேஸ் பியூட்டிஃபுல் ஃபேஸ் ஆஃப் கீர்த்தி. ஓகேவா? போதுமா? பியூட்டிஃபுல் ஃபேஸ்லாம் வேணா ஃபேஸ். ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஃபேஸ் என்னாடி நீ அதாண்டி முகர தமிழ்ல தமிழும் தெரிய மாட்டேன், ஒரு மண்ணும் தெரிய மாட்டேன், மூக்கு மட்டும் வரைச்சிக்கிற ஆகும்னா என்ன அப்படின்னா லைக் நான் பார்த்தப்ப எங்க வீட்டுல வந்து தம்பி 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 அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஒரு நாள் ஜிம்மு கிளம்பிட்டு இருக்கோம். இந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்கும் பொண்ணு பாக்குறாங்க போல. சரி ரைட்டு அப்படின்னு இது உலக நடிப்புடா சாமி. ஆமா அவங்க வீட்டுல 4-5 பசங்க இருக்காங்க, அதனால வேற அப்படி இல்லடி லைக் ரிலேஷன் யாருக்காவது பாக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எப்படி சொல்றது திடீர்னு வந்து காட்டவும் எனக்கு அது மாதிரி சரி வேற யாருக்கும் பாக்குறாங்க போல. சரி நல்லா இருக்குமா, சரி ரைட்டு யாருக்கும் கல்யாணம் வைக்க போறீங்க, சரி ரைட் அவங்கள்ட்ட சொல்லிருங்க இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல அந்த பையன் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. அப்புறமா வந்து ஒரு மாசம் கேப் கொஞ்ச நாள்ல தான் தெரிஞ்சது அந்த முகரக்கட்டை எனக்கு தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்ல வந்து ஃபேஸ் அந்த மேட்ரிமோனில வந்து லைக் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கேண்டிடா, ரொம்ப ப்ரொஃபஷனலா, அதுல போட்டோ வேற மாதிரி இருந்துச்சு. அது வந்து பொண்ணு வேற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ பார்த்துட்டு அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நானும் சரி ரைட்டு சரி இப்படிதான் ஒன்று கட்டியா சுத்துறது, சரி சரிமா ரைட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். இவர் பேச அப்படிதாங்க இருந்துச்சு. பாலிஷ் போட்டு வச்சிருக்காரு அந்த போட்டோல. சரி ஓகே பாலிஷ்னாலும் பாலிஷ் எக்கச்சக்கமா போட்டு வச்சிருக்காரு. ரோலிங் ஆகுது இல்ல பாரு. ஒரு அழகான பையனை வந்து இப்படி சொன்ன அப்படின்னா கண்டிப்பா ஓகேமா. நான் அழகு இல்ல சொல்ல அப்படிவா வலிக்கு அப்படி வந்து பம்மிடணும். என்ன பம்மிடணும்? டு பி ஃபிராங்க் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சொல்லிடுறேன், நான் அவ்வளவு அழகெல்லாம் கிடையாது. உடனே கீழே வந்து இவன் ஒரு முகரக்கட்டை இவன் அழகுன்னு சொல்றியமா வந்துடாதீங்க. நானும் அழகெல்லாம் கிடையாதுங்க. நாங்க 2 பேருமே அப்ரூவர் ஆயிடுறோம். ஓகேவா? நாங்க 2 பேரும் அழகு கிடையாது. ஏதோ ஒரு மனசு நல்ல மனசுள்ள ஒரு 2 முகரக்கட்டைகள், நல்ல முகரக்கட்டைகள். ஓகேவாடி? என்ன நான் சைக்கோனை கொல்றேனா? நீ இவ்வளவு கெட்டாலும் வாங்கி கொண்டு கொட்டுற தின்னுகிட்டே இருக்கல. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? என்ன உண்மையை சொல்ல போற? உண்மையை சொல்லு. ஒரு முட்டை முறுக்கு கொடுத்தாலும் ஒரே ஆளா திம்பா. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? அதெல்லாம் விடு, டாபிக் எங்கேயோ போகுது. ஓகேவா? சோ பாத்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சரி ஓகேமா என்னத்த பண்ணிக்கலாம். ஐயோ கல்யாணம் டி ஓகே நீங்க ஓகே சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயமே நடந்துச்சு. நத்திங்கா இருடி சொல்லுவேன். நத்திங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஒண்ணும் இல்லையா? சரி பெரிய விஷயம் தான். ஓகேவா?
ஆள் இருக்கிறது முக்கால் இதுல பெரிய விஷயம் வேணுமா உனக்கு? ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம கான்செப்ட்ல போவோம். என்ன அப்படின்னா அப்பா என்ன சொல்லிட்டாரு, இல்ல இந்த பொண்ணு வேணாம், நம்ம ஏன் பாட்டு கேட்டது இல்ல நான் வேணாம்னு சொல்ல, இருக்கட்டும், வேற ஏதாச்சும் நம்ம ஸ்கிப் பண்ணி வேற ஏதாச்சும் நம்ம பொண்ணு பார்ப்போம், ஆப்ஷன்ஸ் வேற ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்து மதுரை சைடு, சிவகங்கை சைடு, ஸோ அந்த சைடுனால வேற ஏதாச்சும் பக்கத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்க வீட்டுல இருந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களா இல்ல இவ ரெக்வஸ்ட் கொடுத்தாலா என்னன்னு தெரியல. பட் இன்ஸ்டால வந்து எனக்கு ஒரு மெசேஜ், மேட்ரிமோனில நான் வந்து உங்களை பார்த்தேன். ஆக்சுவலா என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிற போற பையனை மேட்ரிமோனில ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்ஸ்டால வந்து ப்ரோ உங்களோட மேட்ரிமோனி சைட்ல நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்க போற பையனை மேட்ரிமோனில ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இங்க வந்து ப்ரோ நான் உங்க இதை பார்த்தேன் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்களா? ஆனா மேடம் செஞ்சாங்க, அதை இவங்களே சொல்லுவாங்க. பயம் என்ன பேசுறதுன்னு தெரியல, டக்குன்னு எடுத்தோன்னே அதனால ப்ரோ உங்க மேட்ரிமோனி எவளாச்சு கல்யாணம் பண்ணிக்க போற பையனை மேட்ரிமோனில பார்த்துட்டு ராஜாராணி படத்துல என்ன சொல்லுவாங்க, பிரதர் அந்த மாதிரி தான். இன்ஸ்டால வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுவோம். உங்க வீடியோஸ் நான் ரொம்ப நாளா பாத்திருக்கேன். எனக்கு ஒரு ஓகே நம்ம ரொம்ப நாள் ஃபேனா இருக்கா, அப்போ வந்து நம்மளுக்கு டெஃபினெட்லி நம்ம கேரக்டர் புரிஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்ல போற நேரத்தில் சும்மா ப்ரோன்னு சொல்லுவோம். உங்க எதுவுமே பிடிச்சிருக்கா ப்ரோ? என்ன இவன் என்னதான் சொல்லுறான்னு எனக்கு புரியல. ப்ரோன்ட்டு கடந்தா நானே டக்குன்னு சிஸ்ன்னு சொன்னேன். அதுக்கு மேடம் பதறி போய் அப்படி சொல்லாதீங்க, அப்போ வந்து இவங்க மட்டும் நம்மள வந்து ப்ரோன்னு சொல்லாமா, அப்போ நான் சிஸ்ன்னு சொன்னா ராஜாராணி ப்ரோ பிரதர் என்னடி இது வித்தியாசமா பைத்திய மாதிரி பண்ற மூஞ்சில தான் பேசுறதும் பைத்திய மாதிரி வர எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துட்டு இருக்க. நீங்க இப்படி யாருங்க? அது ஆக்சுவலா ஒண்ணு நான் வந்து ட்ரை பண்றேன், உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் நான் வந்து ட்ரை பண்றேன். ஓகே, நீ மட்டும் தான் எக்ஸ்பிரஷன் கொடு, நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுப்பியா? நாங்களும் அப்பப்போ பைத்திய எக்ஸ்பிரஷன்லாம் கொடுப்போம் அந்த மாதிரி. ஓகே, என்ன அப்படின்னா லைக் ஓகே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியாச்சு. ஓகே நானும் இனிமேல் ப்ரோன் கூப்பிடல சிஸ் கூப்பிடலான்னு சொல்லி விட்டாச்சு. ஆனா வீட்டுல என்னன்னா அப்பா வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் லைட்டா ஒதுக்கி வச்சுட்டு வேற பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. என்ன அப்படின்னா மூக்க விடைக்காத பாவம் சப்ஸ்கிரைபர்ஸ் பயந்துட போறாங்க. நான் தான் கடைசி வரைக்கும் பார்க்கணும், அவங்களுக்கு என்ன விதியா, அவங்களே மிரட்டுறேன். அப்பா வந்து வேற பார்த்துட்டு இருக்காரு. மேடம் வந்து எல்லா மேட்ரிமோனிலையுமே நாங்கள் இந்த இடத்துல எல்லாத்துலயுமே ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்க வீட்லயும் வந்து ஆமா இதுல ரெக்வஸ்ட் வருது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ற நேரத்துல அப்பா என்ன சொல்றாரு, இன்னொரு வரன் வந்திருக்கு, அது பார்த்துட்டு இது போலாமா, இதுவா அதுவா கீர்த்தியா இல்ல வேற ஒரு பொண்ணு, அந்த பேர் பொண்ணோட பேர் சொல்ல இதுவா அதுவான்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் லைக் we were switched on to வேற ஒரு பொண்ணு கீர்த்தியை பார்க்க போறதுலன்னு முடிவு பண்ணோம். அது இன்னை வரைக்குமே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நாங்க வந்து போலான்னு முடிவு பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வேற ஒரு பொண்ணு வந்து பொண்ணு பார்க்க போலான்னு சொல்லிட்டு நைட் ஒரு 11:30 12 வரைக்குமே வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து எதுவுமே இவளுக்கு சொல்ல, ஆக்சுவலா வேற ஒரு இடத்துல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில தான் அப்பா என்ன நினைச்சான்னு தெரியல, நானும் இது சொல்ல. அப்பா வந்து ஓகே நம்ம இந்த சைடு கீர்த்தின்னு ஒரு கீர்த்தி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அதை பார்த்துட்டு நம்ம இங்க வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. லைக் உடனே என்ன ஆண்டவன் பக்கம் இல்லை, எங்க அப்பா உன் பக்கம் இருந்தாரு. எங்க அப்பா இல்லைன்னா வந்து இந்த திருமணமே நடந்திருக்காது அப்படின்றத நான் இங்க பதிவிட்டுக் கொள்கிறேன். அதுல வந்து அப்பா என்ன சொல்ல, சரி போய் சொல்லி இது வா போலாம் அப்படின்னு சொன்னாரு. இல்ல போய் பார்த்துட்டு வரலாம் வா போலாம் அப்படின்னு சொன்னாரு. கவனிக்கல போல. ஓகேவா? நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கு போனா எல்லாரும் வந்து லைக் காஃபி எடுத்துட்டு வராங்கன்னா நம்ம எப்படி காஃபி, ஒரு பொண்ணு வந்து காஃபி எடுத்துட்டு வருது மாப்பிள்ளை பார்க்கறதுல எப்படி காஃபி எடுத்துட்டு வரும். ஆக்சுவலா இவங்க எப்படி வந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலா இதுதான் வந்து வீடு அப்படின்னா ஓகேவா? ஸோ ட்ரே வந்து இப்படி எடுத்துட்டு வரணும். ஆனா மேடம் எப்படி எடுத்து வந்தாங்கன்னா எல்லாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னா இப்படி காட்டுறாங்க. ஸோ நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா வந்து மேடம் எவ்வளவு அப்படி ரொம்ப பணிவோட நடந்திருக்கேன். அது பணிவா? ஆமா அது பணிவு, அது குனிவுடி, அது பணிவு இல்ல குனிவு. என்னன்னா லைக் அப்படியே ஒரு மாதிரி லெத்தாஜிக்கா. எங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி டவுட் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா காது கடிக்கிறாரு. தம்பி என்னப்பா இது நட. கடைசியில வந்து எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு சில பொய்கள் சொல்ல வேண்டியதா போச்சு. அப்பா வந்து அப்படி என்னடா நட சரியில்லை, லைக் ஆட்டிடியூடா நடக்கிறா, கொஞ்சம் ஓவரா பண்றா. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸே வந்து கீழே கமெண்ட்ல போடுறீங்க ஓவரா பண்ணாத, ஓவர் ரியாக்ஷன் கொடுக்காத. நான் விளக்கம் கொடுக்குறேன். ஆக்சுவலா வந்து இவ ஓவராலாம் பண்ணல, இது இருக்கிறதே அப்படிதான். இது வந்து நீங்க திமிரு பிடிச்சதெல்லாம் கிடையாது, இது ஒரு டம்மி பீஸ். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க திமிரு பிடிச்சது ஆட்டிடியூட் காட்டுது ஓவர் ரியாக்ஷன் பண்ணுதுன்னு. அது மூஞ்சே அப்படிதான். நான் எங்க அப்பாட்ட சொல்றேன், இல்லப்பா மேபி அப்படி இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணு இன்னைக்கு ஏதாவது மூட் சரியில்லாம இருக்கலாம்னு சொல்றேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இதோட நடையே அதுதான். அதாவது வந்து இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, பிரெக்னெண்டா இருக்கப்போ எப்படி ஒரு பணிவா நடக்கும், இப்பயும் இப்படிதான். குழந்தை உள்ள எப்படி ஆடிக்கிட்டு இருக்குன்னு தெரியல பாவம் வயிற்றுக்குள்ள. ஸோ வந்து அவரோட நடையே தான். ஸோ அப்படி வந்தோடனே அப்பா என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் திமிரா இருக்குமோ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சரி ஓகே இல்லப்பா ஓகே. ஏன்னா பொண்ணு ஆல்ரெடி 4-5 பொண்ணு பார்த்தோம், ஜாதகம் செட் ஆகல, பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப
அலைஞ்சு டயர்ட் ஆயிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு முடியாது. பொண்ணு பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிருங்க, டென்ஷன் ஆகுது, எவ்வளவுதான் அலையிறது, பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு நான் சொல்லிட்டேன். இது நம்புற மாதிரி இல்லையே. நம்பிதான் ஆகணும். ஸோ என்ன அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நிச்சயம், அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஸோ போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா ஜாதகத்துல வந்து சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, எனக்கும் இவளுக்கும் வந்து ஒரு சின்ன ஆட்டிடியூட் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் ஈவன் தோ அப்பா அம்மாவுக்கு ஜாதகம் பார்க்க தெரியும். ஸோ அப்பா அம்மா வந்து வெளியே பார்த்தவங்க இல்லை இவங்க சைடு பார்த்தவங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குமோ இல்லை நடக்குமோ, வாய்ப்பு இருக்கோ, சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சொல்லி சொன்னாங்க. பட் அப்பா அம்மா வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து பிராமின், ஸோ எங்களோட இதில் எல்லாமே பார்ப்பாங்க. எனக்கு மட்டும் தான் தெரியாது கூமுட்டை, மற்றபடி எங்கள் அம்மா அப்பாலாம் பார்ப்பாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, எல்லா கப்பலுக்குள்ளேயும் சண்டை வர்றது சகஜம், ஓகேவா, என்ன இது கொஞ்சம் அதிகமாக சண்டை போடும், அவ்வளோதான், நம்ம விட்டு கொடுத்து போயிடுவோமே, நம்ம பெரிய மனசு, ஓகே. ஸோ நான் வந்து ஓகே அம்மா என்ன சொல்லிட்டாங்க, சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நிச்சயம், அப்புறம் ப்ராசஸ்ஸு, அப்புறம் ஃபுல்லாக ப்ராசஸ், ஐ மீன் கல்யாண ப்ராசஸ், மேரேஜ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்தாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ எல்லாம் வந்து இருந்தாங்க. மேரேஜ் ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டி சண்டைகள் அதிகமாக வரும் எங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பெரிய பீஸ் இருந்தேன். இவங்களை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க கூட சண்டை வரப்ப இவங்க வந்து டம்மியா தான் இருப்பாங்க, நான் தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இவங்களை ஒரு குட்டிச்சு ஒரு சில விஷயம் லைக் நம்ம எப்படி கையாளணுமோ அப்படி கையாண்டாலே இவங்க டம்மி ஆயிருவாங்க. நான் வந்து எனக்குமே கோவப்பட மாட்டேன், நான் ரொம்பவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, எல்லாமே ஃபினிஷ், ஓரளவு செட்டில் ஆயிட்டோம். அப்புறம் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு லைஃப்ல இருக்கோம். ஸோ இதுதான் இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலி நடக்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு சூப்பரான வீடியோவோட சந்திப்போம். பாய்.